வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செஸ் போர்டு வந்து டிரான்ஸ்பரண்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரண்ட் கேரம் போர்டு வந்து பண்ணியிருப்போம்ல, அதிலேயே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஸ் போர்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான செஸ் போர்டு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்கோம், நைட் நேரமும் விளாட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்றுக்கு ஒன்று கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கடையில் வந்து வெட்டி வந்து வாங்கிட்டேன். இது வந்து நீங்கள் கண்ணாடி கடையில் வந்து வெட்டி வாங்கினாலே வந்து போதுமானது. அதுபோக வந்து இது வந்து 30 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணணும். அப்படின்னா தான் வந்து இது கரெக்டாக வந்து இருக்கும். அந்த ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்கு நான் கார்ட்போர்டில் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து கார்ட்போர்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அளவு சமமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் இதை வந்து வெட்டி இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கடுத்து சமமான அளவில் வந்து வெட்டுங்க. நான் ஃப்ரேம் வந்து 3.5 சென்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட போகிறேன். நீங்கள் ஒரு 4 சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி வந்து வெட்டினாலும் ஓகே தான். இது வந்து சமமாக வந்து அளவு வச்சு இந்த மாதிரி வந்து வெட்டிக்கோங்க. அதுக்கடுத்து செஸ் போர்டு இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அளவு வச்சு வந்து கடைசி வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி 8 கார்ட்போர்டு வந்து சமமான அளவில் வந்து தேவைப்படும். அதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து வெட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கேரம் போர்டு வந்து நம்ம மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து கார்ட்போர்டில் வந்து நம்ம வந்து செஸ் போர்டுக்கு வந்து பண்ணுறோம். இது ஈஸியாக வந்து நீங்களே பண்ணிடலாம். 8 இது நம்ம பீசஸ் வந்து வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்கு கண்ணாடியை வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து வெட்ட போகிறோம். அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது 1 சென்டிமீட்டர் வந்து உள்ளக்கிறதுனாலே வந்து போதுமானது கண்ணாடிக்கு. ஸோ அந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு எந்தெந்த அளவில் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணதுக்கு அடுத்து அந்த கார்ட்போர்டு வந்து அந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு அங்கே வந்து 2 இதையும் ஜாயிண்ட் வந்து பண்ணணும். சரி, ஓகே, இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 கார்ட்போர்டையும் சமமாக வச்சு ஜாயிண்ட் ஆகிட்டு வர மாதிரி வச்சுட்டு அதை வந்து கிராஸாக வந்து இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்படி வந்து வெட்டிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து வச்சு அந்த ஃப்ரேமை வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீசஸெல்லாம் நான் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி வெட்டி விட்றேன். வெட்டி விட்டதுக்கு அடுத்து ஒரு 4 இதையும் வந்து இந்த மாதிரியே வந்து எல்லாத்தையும் வந்து வெட்டி வந்து எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து எல்லாத்தையும் வந்து ஜாயின் வந்து பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணியே வந்து நான் வந்து ஜாயின் வந்து பண்ண போகிறேன். இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி வந்து வச்சோம்னா பாருங்கள் கரெக்டாக வந்து இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் க்ளூ வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்றேன். அப்ளை பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒட்டிட்டு அதுக்கடுத்து வந்து கடைசியாக வந்து பீசஸையும் இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்கொயர் ஷேப்பில் ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இதை காய விட்டுலாம். காய விட்டதுக்கடுத்து சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். இது நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து அந்த நம்ம சின்னதாக கேப் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டணும். ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலரிங் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஸ்ப்ரே பெயிண்டில் வந்து அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் மட்டுமே இதாக வருது. ஸோ பிரச்சனை இல்லை, லைட்டாக வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இதை வந்து நான் அடிச்சு விட்டுட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டே நோட் பண்ணியிருப்போம். அதில் தான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து கண்ணாடியை வந்து அதுக்கு மேலேயே வந்து வச்சு வந்து ஒட்டிக்கலாம். இதுவே ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம வந்து சுற்றி வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது லைட் எரியிற மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஸ்ட்ரைப் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கடைகளில் வந்து வாங்கிக்கோங்க. 1 மீட்ரு வந்து 50 ரூபா சொல்லுவாங்க. இது வந்து 1.5 மீட்டர் கிட்ட வந்து தேவைப்படும். இதை வந்து பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து வளையும். ஸோ அதனால் வந்து சுற்றி வந்து வச்சுக்கலாம். லைட் இந்த வாக்கில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கண்ணாடியில் வந்து அழகாக வந்து இருக்கும். ஸோ சுற்றி வந்து அங்கே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி வந்து அது ஒவ்வொன்றா வந்து எங்கெங்கன்னா தேவைப்படுதோ அங்கங்கே முனையிலலாம் வந்து வச்சுட்டு நல்லா இழுத்து விட்டு வந்து ஒட்டிடுங்க. அடுத்து வயரை வந்து வெளியே இருக்கிற மாதிரி வந்து பண்ணி விட்ருங்க. ஸோ நான் வந்து எங்கெங்கன்னா தேவைப்படுதோ அங்கங்கே வந்து வச்சு வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக வந்து மட்டும் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் லைட் வந்து சமமாக வந்து இருக்கும். அது போக வந்து இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. அதில் வந்து நான் எல்இடி வந்து வேறு இது கூட வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அது போக வந்து அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து கார்ட்போர்டு அந்த அளவுக்கு வந்து வெட்டி அங்கே வந்து ஒட்டிடுங்க. அப்படின்னா தான் மேலே இன்னொரு ஃப்ரேம் வந்து வைக்கும் போல் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கீழே வந்து ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேமையும் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, இதை வந்து சுற்றி வந்து நான் இந்த இதை மட்டும் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இன்னொரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு கலரிங் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து அடிச்சு விட்டு கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இதை வந்து சுற்றி வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து அடிச்சு விட்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு விட்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுறலாம். அதுக்கடுத்து அந்த ஃப்ரேம் மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒட்டி விட்டாலே போதுமானது. சரி, ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா க்ளூ வந்து அப்ளை பண்ணி சுற்றி வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமை தூக்கி இதுக்கு மேலே வந்து மாட்டி விட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கேரம் போர்டில் பாதி இது நம்ம ரெடி பண்ணிடுவோம். இதுவே வந்து நீங்கள் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், அதுதான் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது வந்து ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த இதை கடைசியாக வந்து இந்த ஃப்ரேமை வந்து மேலே வந்து வச்சுருங்க.
அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கேரம் போர்டு வந்து பாதி இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து முக்கியமான வேலையே நடுவில் வந்து கோடு போட்டு ஸ்கெட்ச் வந்து கொடுக்குற வேலை தான். மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள், பெர்மனன்ட் மார்க்கர். அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதை வந்து கேரம் போர்டை திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு பின்னாடி வந்து வரைங்க. அப்படின்னா தான் ஸ்க்ராச்சஸ் வந்து விழுகாது அந்த இதில். இப்போ வந்து நான் வந்து 8 கட்டம் வந்து மொத்தம் 8 8 64 இருக்கும். இது வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து அளவு இருக்கும். இது வந்து நான் 3.5 சென்டிமீட்டர் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவில் வச்சு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து கோடு வந்து போட்டுக்கிட்டேன். எல்லாமே கட்டம் போட்டாச்சு. அதுக்கடுத்து எந்தெந்த இடத்துலனா செஸ் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இருக்குமோ அங்கே ஃபஸ்ட்டே நோட் பண்ணி விட்டுக்கோங்க. நோட் பண்ணதுக்கடுத்து கலரிங் வந்து கொடுங்க. இது வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. அப்படியே மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்கெட்சை யூஸ் பண்ணியே, மார்க்கர் யூஸ் பண்ணியே இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இது வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த கேப் இல்லாமல் வந்து பார்த்து கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, இழுத்துச்சு. அந்த வீடியோவுக்கு வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. எல்லாத்தையும் வந்து கலர் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கருப்பு இருந்தால் கருப்பு பிடிச்சிச்சுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா ரெட் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து பின்னாடி சைடு இருக்கா, அப்படியே வந்து முன்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்து இதில் வந்து நம்ம விளாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரேம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து செட் ஆகிருச்சு இதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிரான்ஸ்பரண்ட் செஸ் போர்டு சூப்பராக வந்துருக்கு. கீழே வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்குது. நம்ம எதுனாலும் வந்து வச்சுக்கலாம். கலர் எது வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து செட் ஆகிக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் மாதிரி வந்து செட் ஆகிருக்கா. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து விளாட போகிறோம். காயின்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட்டு, தம்பி வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு. இப்போ எடுத்து வந்து நாங்கள் வந்து இதை வந்து அடுக்கிக்கிறோம். என்னென்ன காயின்ஸ் எங்கெங்கே இருக்குமோ வந்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், காயின்ஸ் எல்லாத்தையும் வந்து அடிக்காச்சு. இப்போ வந்து நம்ம பவர் கனெக்ஷன் மட்டும் இப்போ கொடுத்து பார்க்குறேன். இது வந்து இன்னும் நைட்டுனா நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. சரி, ஓகே. நம்ம சும்மா நான் கொடுத்து பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. இருங்க, நான் அதை ஃபுல்லாக 2 கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். 2 இதில் லைட்டு. அவ்வளோதான், கொடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நைட் நேரம் செக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விளாண்டுறோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து விளாட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வச்சு வந்து நம்ம பார்த்து வந்து விளாட்லாம். செமையாக இருக்குங்க இது வந்து விளாட்றதுக்கு. அப்படியே நீங்கள் வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு தனி ஃபீலாக வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே நீங்கள் என்னென்ன வந்து பேக்ரவுண்ட் வைக்கணும்னாலும் வந்து வச்சுக்கலாம். அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், செஸ் போர்டை வந்து வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நைட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுறேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நைட் நேரம்னா அவ்வளோ சூப்பராக வந்து விளாட்லாம். இங்கே வந்து பாருங்கள், காயின்ஸோட இது எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை வந்து தருங்க. இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம காயின்ஸை வந்து சும்மா வந்து மூவ் பண்ணுறேன். இது வந்து விளாட்லாம். நான் செஸ்ஸுனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விளாடுவோம். சரி, ஓகே. இதில் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு பார்க்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் இது எனக்கே கொஞ்சம் தனி ஃபீலாக இருக்குங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லாமே சூப்பராக வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா போகலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காக வந்து இருக்குங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அந்த வெளிச்சத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இதை வந்து அப்படியே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போக வந்து இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கா. பேக்ரவுண்ட் நம்ம என்ன வைக்கிறோமோ அந்த ஒயிட் கலரில் அழகாக செட் ஆகிக்கிறது. இதில் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குல்ல, அதில் வந்து ஒயிட் வச்சோம்னா ஒயிட் கலரு, எல்லோ வச்சா எல்லோ கலர், ரெட் வச்சோம்னா ரெட் கலர். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது போக வந்து லைட்டிங்னா கொடுத்ததுக்கு எதுக்கும் நைட் வந்து விளாட்றதுக்கு சூப்பராக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.